அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு இளைஞனுக்கு கடவுளை எப்படி உணர்றது அப்படிங்கிற சந்தேகம் வருதுங்க. அந்த கேள்வியை ஒரு மகான்கிட்ட போய் கேட்குறாங்க. மகான் சொல்றாங்க, கடவுள் உனக்குள்ளே இருக்காருப்பா, உன்னோட எண்ணங்கள்ல இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவரோட அருளை நீ உணரவும் ஆரம்பிச்சிருவ அப்படின்னு அந்த மகான் சொல்றாரு. இது மாதிரி பல விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த இளைஞனுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அப்போ மகான் சொல்றாரு, ஹரித்வார்ல கங்கை கரையில ஒரு மீன் இருக்கும், அந்த மீன் கிட்ட போய் இதே கேள்வியை கேளு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இந்த இளைஞனும் கங்கை கரையில போய் உட்காந்துட்டு நான் எப்படி கடவுளை உணர்றதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மீன் வருதுங்க. நீ எங்கேருந்துப்பா வந்திருக்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி என்ன ஒரு மகான் அனுப்பிச்சு வச்சாரு, நான் கடவுளை எப்படி உணர்றதுன்னு கேட்டேன், அதுக்கு உங்களை சந்திக்க சொன்னாங்க, மீனை போய் கேட்டேன்னா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மீன் அந்த இளைஞன்ட்ட கேட்டது, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதை நான் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு ஒரு வாரமா ஒரே தாகமா இருக்கு, எப்படி என் தாகத்தை தீக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த இளைஞன் மீனை பார்த்து, அட முட்டாள் மீனே, உனக்கு முன் மேல கீழே இடப்பக்கம் வலப்பக்கம் எல்லா பக்கமும் தண்ணீர் தான் இருக்கு, அதை குடிச்சேன்னா உன்னோட தாகம் தீந்துற போகுது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மீன் திருப்பி அந்த இளைஞன்ட்டே கேக்குது, நீயும் அதை தானமா உணராம இருக்க, உன்னை சுத்தி எல்லா இடத்துலயும் தானே கடவுள் இருக்காரு, நீயே அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்னோட தாகத்தை எப்படி தீக்கணும் நீ எனக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு மீன் கேக்குது. இதுல என்ன இருக்கு, உன்னோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது எனக்கு புரியுது, நீ எப்படி நீந்தணும் நான் சொல்லித்தரேன், அந்த மாதிரி நீ நீந்தினேன்னா உன் வாய்ப்புல தண்ணி போகும், உன்னோட தாகம் தீந்துரும் அப்படின்னு அந்த இளைஞன் மீனுக்கு சொல்லித்தராங்க. அப்போ மீன் சொல்றாங்க, நீ எனக்கு பாடம் எடுக்க முடியும்னா அதே மாதிரி கடவுள் எங்க இருக்காருங்கிறத நீயும் முயற்சி பண்ணேன்னா உன்னாலையும் உணர முடியும், உன்னோட எண்ணங்களை நல்லா வச்சுக்கோ, அப்போ உனக்கு கடவுள் எங்க இருக்காருங்கிறது உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அந்த மீன் இளைஞன்கிட்ட சொல்லுதுங்க. கதையோட நீதி இதாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். நம்ம தூய எண்ணங்களோடையும் நல்ல அன்போடையும் இருந்தோம்னா கூடிய விரைவில் கடவுளை உணர முடியுங்க. இதாங்க கதையோட நீதி. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.